வணக்க மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம ராஜஸ்தான் சீரீஸில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஜோத்பூர். இந்த ஜோத்பூரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்க பிளேஸ் இந்த ஜோத்பூரோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வந்தாச்சுங்க நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு. வாங்க உள்ளே போய் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க பிரம்மாண்டமான மெஹரங்கர் ஃபோர்ட். இது ஜோத்பூரில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான்லேயே ரொம்ப உயரமான ஒரு ஃபோர்ட் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்து இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. பர் பர்சன் இங்கே 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபோர்ட்லேருந்து பார்த்தா என்டையர் ஜோத்பூரும் தெரியும். அதே மாதிரி இங்கே ஜோத்பூரில் எங்கேருந்து பார்த்தாலும் மலை மேலே இந்த ஃபோர்ட் ரொம்பவே அழகாக தெரியும். இதுதாங்க இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக அப்படியே நம்ம உள்ளே போய் மேலே இருக்க இந்த ஃபோர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ உயரமாக இந்த ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டை நம்ம லிஃப்ட் வழியாகவும் மேலே போய் பார்க்கலாம். பட் நாங்கள் வரப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு லிஃப்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வரப்போ உங்களுக்கு இருந்துச்சுன்னு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோட என்ட்ரன்ஸ் எவ்வளோ உயரமாக செஞ்சு வச்சுருக்காங்கல்ல. இதுக்கான காரணம் யானைகள்லாம் உள்ளே வரணுன்றக்காக. அதே மாதிரி எதிரியோட யானை உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கதவுல இந்த மாதிரி அவங்க ஒரு தடுப்பும் வச்சுருக்காங்க. இதுதாங்க இந்த ஃபோர்ட்டோட முதல் பகுதி. இவங்க இந்த ஃபோர்ட்டில் இருக்க விசிட்டர்ஸ் கேலரியை மல்டிபிள் செக்ஷன்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு செக்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே அவங்க ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஹெட்ஃபோன்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோர்ட்டோட முதல் செக்ஷனுக்கு வந்திருக்கோங்க. இந்த முதல் செக்ஷனில் ஜோத்பூர் ராஜாங்கெல்லாம் என்ன மாதிரியான பல்லக்கெலாம் யூஸ் பண்ணாங்கன்றதை இவங்க இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த பல்லக்கெலாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோட அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போனால் இந்த ஃபோட்டோட அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போகலாம். அண்ட் இந்த செக்ஷனில் அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்களை இவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். இவங்க இந்த ஃபோட்டோட இந்த பகுதியில் அவங்களோட ஆயுதம் மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ், அவங்க கும்பிட்ட கடவுள் மற்றும் அவங்களோட பெயிண்டிங்கும் இதில் இவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த பகுதியை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த ஃபோட்டோட அடுத்த பகுதி போக போகிறோங்க. ஜெய்ப்பூர் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த பகுதி ஆல்ரெடி பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். யாராவது ஜெய்ப்பூர் வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை தாங்க பேலஸ் ஆஃப் மிரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெய்ப்பூரில் ஆமர் போர்ட்டில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கான ரீசன் டிஃப்ரெண்ட். நீங்கள் இதை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. அடுத்து நம்ம வந்திருக்க இந்த பகுதி ஜோத்பூரா ஆண்ட ராஜா மந்திரிங்க கூடலாம் இருந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான ஒரு இடம்.
இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த ஃபோர்ட்ல இருந்து என்டையர் ஜோத்பூருமே நம்ம ரசிக்கலாங்க. இந்த ஃபோர்ட்ல இருந்து ஜோத்பூர் அழகை ரசிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்து போக போற பகுதி இதுதாங்க. அந்த காலத்துல இந்த பகுதியை வந்து கெஸ்ட் வந்தா அவங்க தங்க வைக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. பாருங்க, கெஸ்ட்டுக்காக இவங்க எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து இவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கெஸ்ட் ரூம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பினா இந்த ஃபோட்டோட என்ட்ரன்ஸ் தெரியுது. பாருங்க எவ்வளோ ஹைட்ல நம்ம இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வந்திருக்க இடம் இதுதாங்க. நம்ம கீழே பார்த்த பல்லக்கு மாதிரியே தாங்க இதுவும். ஆனா அது ராஜா ராணிங்களுக்கு உடையது. இது அவங்களோட பசங்களுக்கான ஒரு பல்லக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோர்ட்டோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சுங்க. உங்க எல்லாருக்குமே இந்த ஃபோர்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ராஜஸ்தான்ல பார்த்ததுலே ரொம்ப அதிக வேலைப்பாடுகளோட இருந்த ஒரு ஃபோர்ட் இதுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு இவங்க அழகா இவங்க அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னே இவங்க ஒரு ரூம்ல கேமல்ஸை பற்றின ஒரு ஆர்டிகல் வச்சுருக்காங்க. ராஜஸ்தானில் எங்கெல்லாம் கேமல்ஸ் இருக்குது, என்னென்ன கேமல்ஸ் இருக்குது, அவங்க அதை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க, போர்க்காலத்தில் இப்போ கரண்ட்டாக எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஆர்டிக்கலும் இவங்க இங்கே வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ண டர்பன்ஸை பற்றியுமே இவங்க இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம். நம்ம இந்த ஃபோட்டோ பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பேக் சைடில் சின்னதாக ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். இங்கே அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கியுமே இவங்க வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்த என்டையர் சிட்டியுமே தெரியுது. எதிரிங்க வந்து அட்டாக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அது ஒன்லி ஃபார் லேடிஸா. ஸோ மீதி எல்லாருமே இந்த பக்கமாக கீழே இறங்கி போய் அந்த பக்கம் இருக்க கோயிலுக்கு போகணுமா. நாங்கள் இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த லொக்கேஷன் போகலாம். வாங்க. என்னடா அடுத்த லொக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நடக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க அடுத்த பிளேஸ். நம்ம வந்திருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ராவ் ஜோதா டெசர்ட் பார்க். இந்த டெசர்ட் ராக் பார்க்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸை இவங்க இனிஷியலாகவே டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு என்ட்ரி ஃபீஸ் 100 rupees அதை கட்டிட்டு நம்ம உள்ளே போனோன்னா நமக்கு ஒரு மேப் தருவாங்க. அந்த மேப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம நடந்து போனோம். நடந்து போனால் இந்த மாதிரி ஒரு பாதைக்குள்ளே நம்ம போய்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான். வாங்க உள்ளே போகலாம். இந்த டெசர்ட் ராக் பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்த அந்த ஃபோர்ட் பக்கத்திலேயே தாங்க இருக்கு. இந்த பார்க்ல நம்ம ராஜஸ்தான் மற்றும் ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய மண்ணு, கல் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய செடிங்கள்லாம் இந்த டெசர்ட்ல எப்படிலாம் வளருதுன்றதை இங்க நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் டைம்ல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கிடைக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்து நம்ம வந்திருக்க பிளேஸ் தாங்க இந்த ஜஷ்வந்த் தாடா. நல்லா இருக்குல்ல. இந்த அழகான பிளேஸை கட்டினது வந்து சர்தார் சிங். எதுக்காக கட்டினாருன்னா அவங்க அப்பா ஜஷ்வந்த் சிங்குக்காக 1899 இதை கட்டினாரு. இந்த பிளேஸ் ஆக்சுவலாக இது ஒரு மியூசியம்ங்க. ஆனால் இது பார்க்க மியூசியம் மாதிரி இல்லை, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த ஜஷ்வந்த் தாடாவில் ஜஷ்வந்த் சிங், சர்தார் சிங் மட்டும் இல்லாமல் ஜோத்பூர் ஆண்ட எல்லா மன்னர்களோட ஃபோட்டோஸும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஜோத்பூர் ஆண்ட மன்னர்கள் தான் முகலுக்கு அகெயின்ஸ்டாக பல வருஷமாக போர் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த மன்னர்களோட ஃபோட்டோஸை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். போட்டு தள்ளி பண்ணுங்க. சுண்டா என்ன பேர் இருக்கும்? தலை சிங்ரா, மகாராஜா தலை சிங். தலை ராம் சிங், தாக்கத் சிங், விஜய் சிங், தளபதி சிங், அபிலாஷ். இவங்கெல்லாம் தாங்க ஜோத்பூர் ஆண்ட மன்னர்கள். இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. இதாங்க நம்ம அடுத்து பார்க்க வந்திருக்க பிளேஸ், ஸ்டாச்சு ஆஃப் ராவ் ஜோதா. இந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஷ்வந்த் தாடா அப்புறம் அந்த ஃபோர்ட்டுக்கு நடுவில் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், யார் இந்த ராவ் ஜோதா? இந்த ராவ் ஜோதான்றவர் தான் இந்த ஜோத்பூரை கண்டுபிடிச்ச ஒரு மன்னர். இந்த ராவ் ஜோதா ஸ்டாச்சுவை பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு நாளில் நம்ம கடைசி பிளேஸ் பார்க்க போகிறோங்க. வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு நாளோட கடைசி பிளேஸ் இதுதாங்க, சூர்ஜி கா ஜல்ரா. பேர் என்ன? இன்னைக்கு நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்ததுனால எங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா குழுன்னு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸ். நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இது பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸை பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு நாளில் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளைக்கு ஜோத்பூரில் ரிமைனிங் பிளேசஸ்லாம் பார்க்கலாம். வெல்கம் டு டே 2 இன் ஜோத்பூர். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்க பிளேஸ் ஜோத்பூரோட இந்த ஜூ. வாங்க அப்படியே நம்ம உள்ள போய் இந்த ஜூவை பார்க்கலாம். இந்த ஜூ வந்து நம்ம வண்டலூர் ஜூ மாதிரி ரொம்ப பெருசு கிடையாதுங்க, இது சின்னது தான். ஆனால் அங்கே நம்ம டிஸ்டன்ஸில் பார்க்குற எல்லா மிருகமுமே இங்கே ரொம்பவே பக்கத்தில் பார்க்கலாம். இப்போ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன மிருகங்கள்லாம் இங்கே இருக்குன்றத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறது இந்த பேர்ட்ஸ் தாங்க. இங்கே இவங்க பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வாத்து, கோழி, பாம்பையுமே இங்கே ஒன்றா தான் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த மிருகங்களை பார்க்கலாம் வாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 மிருகமே இது வரைக்கும் நான் எந்த ஜூலுமே இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தூக்கிட்டு இருப்பாரு. இது இப்படி கத்துறது காரணம் யாரு? இந்த பையன்தான். என்னங்க இந்த ஜூவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? வாங்க அப்படியே நம்ம அடுத்த ஜோத்பூரில் ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக் பிளேசஸ்க்கு போகலாம். அடுத்து நம்ம வந்திருக்க பிளேஸ் இதுதாங்க, கண்டாகர். இது பார்க்க உங்களுக்கு வெறும் சாதாரண மணிக்கூண்டு மாதிரி தான் தெரியலாம். ஆக்சுவலாக இது ஒரு மணிக்கூண்டு தான், ஆனால் 200 வருஷம் பழமையான ஒரு மணிக்கூண்டு, ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. இதை சுற்றி உள்ள மக்கள் டைம் பார்க்குறதுக்கு இன்னும் இந்த கிளாக்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இது பக்கத்துலேயே உங்களுக்கு மார்க்கெட்டும் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ ஜோத்பூரில் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போய் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் மேலே இருந்து பார்த்தா ஜோத்பூரோட வியூவுமே நமக்கு கிடைக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த மணிக்கூண்டோட ஒர்க்கிங் ப்ளஸ் இதோட ஹிஸ்ட்ரி இந்த தாத்தா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க போய். एक बार यार चाबी तो ये समझने चले गए करिए लंदन का यहाँ करिए लंदन का लंदन और जॉर्ज टू बड़ी ये रेस कर ले चलो डर मैडम डर ये लो रखी हाँ ठीक ये देखो ये स्टूडियो है ना मेरा ये वीडियो मेरा इंटरनेट पे इंटरनेट पीछे आएगा இதுதாங்க இந்த கிளாக்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் வியூ. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம போகலாம் வாங்க. நம்ம ஜோத்பூர் பயணத்தோட கடைசி இடம் இதுதாங்க, மேண்டோர் ஃபோர்ட் மற்றும் கார்டன். இப்போ நம்ம அப்படியே உள்ள போய் பார்க்கிங்ல வண்டி விட்டுட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம் வாங்க. இங்கே தாங்க நம்ம டிக்கெட் எடுக்கணும். அடல்ட்ஸுக்கு இவங்க 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸுக்கு 5 ருபீஸ் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினுமே இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம பார்க்குள்ளே வந்தோடனே நம்மளை அன்பு தொல்லையில் வெல்கம் பண்ணுறது இவங்க தாங்க. ஆனால் இவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் டேஞ்சரான ஃபெல்லோ தாங்க. இங்கே மேண்டோரில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பார்க் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு மான்யூமெண்டல் பிளேஸ் இருக்குது, அப்புறம் பேக் சைடில் நமக்கு ஒரு அழகான ஒரு சன்செட் பாயிண்ட்டும் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இந்த பக்கம் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இந்த ஃபோர்ட்டில் இருந்த ராஜாங்கெல்லாம் கும்பிட்ட கடவுளோட சிலைங்க இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஃபோர்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பார்க்கை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இந்த மேண்டோர் ஃபோர்ட் இருக்குங்க. இந்த மேண்டோர் ஃபோர்ட்டோட என்ட்ரி ஃபீஸ் 25 ருபீஸ். இதுதாங்க இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இது வழியாக நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இந்த ஃபோர்ட்லேயே நம்ம ராஜஸ்தானில் பார்த்த மற்ற ஃபோர்ட்ஸ் மாதிரி கல்ச்சர் மற்றும் ஹெரிட்டேஜ் சார்ந்த பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் இந்த சிலைங்களை பற்றின ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க, வாங்க அதை பார்க்கலாம். இந்த ஃபோர்ட் ஃபுல்லாகவே பழங்கால சிலைங்க தாங்க நிறைய வச்சுருக்காங்க. 1000 வருஷம் பழமையான சிலைங்க கூட இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃபோர்ட்டோட விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 5. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் அவசர அவசரமாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். நீங்களும் வாங்க, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தாங்க இந்த மேண்டோர் ஃபோர்ட்டோட ஹெரிட்டேஜ் பாயிண்ட். இதெல்லாம் பார்க்க நம்ம ஊர்ல இருக்க கோயிலுங்க மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இதுக்குள்ள எந்த சாமி சிலையும் இல்லை. இதுக்குள்ள இருந்த சிலைங்கள்லாம் தான் அந்த ஃபோர்ட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ அவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. எங்களுக்கு செம்மையாக டைம் போச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இங்கே வாங்க. உங்களுக்கும் இது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் நமக்கு நேரம் தான் இல்லை. வாங்க அப்படியே நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். இந்த பக்கமாக தாங்க நம்ம போகணும். நம்ம மேலே சன்செட் பார்க்க வந்தால் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே நம்ம சன்செட் பார்க்க போகலாம். இதுதாங்க சன்செட் பார்க்குறதுக்கு நம்ம மேலே வந்திருக்கக்கூடிய பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா மொத்த மேண்டோர் ஃபோர்ட்டுமே ரொம்ப அழகாக தெரியுது. ப்ளஸ் இங்கேருந்து சன்செட்டையும் நம்ம ரசிக்கலாம் வாங்க. இந்த பியூட்டிஃபுல் சன்செட்டை பார்த்து முடிச்சதோட நம்மளோட ஜோத்பூர் பயணம் முடியுதுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஊருக்கு போகிறோம். இது வரைக்கும் பார்த்த உங்களுக்கு ஜோத்பூர் பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு எக்ஸ்ட்ரா கவர்.